வணக்கம். பிப்ரவரி 26ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். பிப்ரவரி 25ஆம் தேதி நிஃப்டி ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 12,500 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 16,000 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. நெட் செல்லர்ஸாக தொடர்றாங்க 3,500 கோடி ரூபாய்க்கு. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 11,300 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 8,300 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. தொடர்ந்து நெட் பையர்ஸாக இருக்கிறாங்க 3,000 கோடி ரூபாய்க்கு. இன்னைக்கு பிப்ரவரி 26ஆம் தேதி மகா சிவராத்திரியை முன்னிட்டு ஷேர் மார்க்கெட் விடுமுறையில் இருக்கிறாங்க. நிஃப்டி நிதியாண்டு 2026 22,850 எட்டும்னு இன்கிரெட் எக்விட்டிஸ் அப்டேட் கொடுத்துருக்காங்க. தகவல் கிடைத்தது மணி கண்ட்ரோல்ல இருந்து. புதிய எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பாலிசி இம்போர்ட்டட் காஸ்க்கு அட்வான்டேஜாக இருக்கும்னு HSBC அவங்களோட ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்கிறாங்க. இந்தியன் கம்பெனிஸை காட்டிலும் வெளிநாட்டிலிருந்து அவங்க இறக்குமதி செய்யக்கூடிய அந்த நிறுவனங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு HSBC கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. சில தினங்களுக்கு முன்னாடி நாம நொமுரா மற்றும் CLSA என்ன சொல்லியிருக்கிறாங்க இது குறித்துன்ற செய்தி நம்ம பார்த்துருந்தோம். இப்போ HSBC அவங்களுடைய ரிப்போர்ட் வெளியிட்டிருக்கிறாங்க. தகவல் நம்ம கிடைத்தது NDTV ப்ராஃபிட்லேருந்து. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஆசாமில் பெரிய அளவில் முதலீடு செய்ய இருப்பதாக கம்பெனியுடைய தலைவர் சொல்லியிருக்கிறாரு. மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். 5 பிஸ்னஸில் அவங்க முதலீடு செய்ய இருக்கிறாங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், நியூக்ளியர் எனர்ஜி, ஒரு பெரிய ஃபுட் பார்க் அமைக்கிறாங்க. ரிலையன்ஸ் ரீட்டைல் ஸ்டோர்ஸுடைய எண்ணிக்கை இரட்டிப்பாக்குவதற்கான ஒரு இலக்கு வைத்திருக்கிறாங்க. இப்போ 400 இருக்குது, அது 800 உயர்த்த வேண்டும். அப்புறம் 5வதாக ஹோட்டல் மற்றும் ஹாஸ்பிட்டாலிட்டி பிஸ்னஸில் முதலீடு செய்ய இருக்கிறாங்க ரிலையன்ஸ். ஒட்டுமொத்தமாக 50,000 கோடி ரூபாய் அடுத்த 5 ஆண்டில் இந்த 5 செக்டர்ஸில் அவங்க முதலீடு செய்ய இருப்பதாக கம்பெனியுடைய தலைவர் சொல்லியிருக்கிறாரு. தகவல் கிடைத்தது மணி கண்ட்ரோல் இருந்து. அதே போல அதானி குரூப்பும் 50,000 கோடி ரூபாய் முதலீடு செய்ய இருக்கிறாங்க ஆசாம்ல. அவங்க எந்தெந்த துறையில் முதலீடு செய்ய இருக்கிறாங்க? ஏர்போர்ட்ஸ், ஏரோ சிட்டிஸ், சிட்டி கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன், டிரான்ஸ்மிஷன் நெட்வொர்க்ஸ், சிமெண்ட் ப்ரொடக்ஷன் மற்றும் ரோட் ப்ராஜெக்ட்ஸில் முதலீடு செய்ய போகிறதாக எக்கனாமிக் டைம்ஸில் தகவல் கொடுத்துருக்கிறாங்க. வேதாந்தா ஆசாம் மற்றும் திரிபுராவில் 50,000 கோடி ரூபாய் முதலீடு செய்ய போகிறாங்க அடுத்த 3-4 ஆண்டில். தகவல் கிடைத்தது பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட்லேருந்து. அவங்க கவனிக்கக்கூடிய செக்டர் பார்க்கும்போது ஆயில் அண்ட் கேஸ் செக்டரில் அடுத்த 3-4 ஆண்டில் அவங்க 50,000 கோடி ரூபாய் முதலீடு செய்ய இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க வேதாந்தா. டாடா குரூப்பும் முதலீடு செய்ய இருக்கிறாங்க. பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட்லேருந்து கிடைத்த தகவல். ஆசாமில் அவங்க குறிப்பாக சொல்லியிருக்கக்கூடிய செக்டர் லார்ஜ் எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் யூனிட் மற்றும் கிரீன் எனர்ஜியில் கவனம் செலுத்த இருக்கிறாங்க டாடா குரூப். இந்திய அரசு சோலார் மேனுஃபேக்சரிங்க்கு $1 பில்லியன் சப்சிடி வழங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. சைனாவை சார்ந்து நிறைய விஷயங்கள் இயங்குது இந்த செக்டரில். அதை குறைப்பதற்காக தான் இந்த சப்சிடியை மத்திய அரசு அறிவிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. தங்கமயில் ஜுவல்லரி குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். நேற்று 20% அப்பர் சர்க்கியூட்டை எட்டியது. முக்கிய காரணம் மணி கண்ட்ரோலில் சொல்லியிருப்பது இந்த செய்தி நாமளும் பார்த்துருந்தாங்க. சென்னையில் அவங்க புதிதாக ஒரு கடையை திறந்திருக்கிறாங்க. அதில் முதல் நாள் 16 கோடி ரூபாய்க்கான சேல்ஸ் நடந்திருக்கு. ஃபுட்ஃபால் எண்ணிக்கையும் நம்ம வேற ஒரு செய்தியில் பார்த்துருந்தோம். இது முக்கிய காரணமாக சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோலில். ஃபெடரல் பேங்குக்கு சிட்டி தொடர்ந்து பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 242, 35% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இன்டர்குளோப் ஏவியேஷன், இண்டிகோ ஏர்லைன்ஸுடைய பேரண்ட் கம்பெனி, அவங்களுக்கும் சிட்டி பை ரேட்டிங் தொடர்ந்து கொடுத்துருக்காங்க. டார்கெட் ப்ரைஸை உயர்த்தி இருக்கிறாங்க. 5,100 5,200 உயர்த்தி இருக்கிறாங்க. 15% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதானி வில்மர் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். ஷேர் ஹோல்டர்ஸ் ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க ரீபிராண்ட் பண்ணுறதுக்கு, பேர் மாற்றுவதற்கு. AWL Agribiz அப்படின்னு மாற்றுறாங்க பேர். அதானி இந்த அதானி வில்மர்லேருந்து வெளியேறாங்க. அந்த செய்தி நம்ம முன்னே பார்த்துட்டோம். அதனால் அவங்க ரீபிராண்ட் பண்ண போகிறாங்க முன்னே அறிவித்தது தான். இப்போ அதற்கு ஷேர் ஹோல்டர்ஸ் ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. புது பேர் AWL Agribiz. அதானி வில்மர் பிப்ரவரி 2022 லிஸ்டான நிறுவனம். ஆக்சிஸ் செக்யூரிட்டிஸ் அவங்களுக்கு பிடித்த சில ஸ்டாக்ஸுடைய பட்டியல் வெளியிட்டிருக்கிறாங்க. எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்தது. ட்ரெண்ட்டுக்கு அவங்க கொடுத்துருக்கிற டார்கெட் ப்ரைஸ் 7,100, 40% அதிகரிக்கும் எதிர்பார்ப்பு. ஈதாஸ் எதிர்பார்க்குற டார்கெட் 3,070, 21% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. வருண் பீவரேஜஸ்க்கு ஆக்சிஸ் செக்யூரிட்டிஸ் கொடுத்துருக்கிற டார்கெட் ப்ரைஸ் 710, 42% அதிகரிக்கும் எதிர்பார்ப்பு. டாம்ஸ்க்கு கொடுத்துருக்கிற டார்கெட் ப்ரைஸ் 3,080, 22% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது.
இண்டோகோ ரெமிடிஸ் தரப்பு அப்டேட் இருக்குது. ஹைதராபாத் கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் நவம்பர் மாதத்தில் போன ஆண்டு நவம்பர் மாதத்தில் ஷோ காஸ்ட் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க. 15.5 கோடி ரூபாய்க்கான ஷோ காஸ்ட் நோட்டீஸ். இதற்கு ரிப்ளை பண்ணியிருக்கிறாங்க இண்டோகோ ரெமிடிஸ். இப்போ அதை திரும்ப பெற்றிருக்கிறாங்க. ஹைதராபாத் கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்டேட் கொடுத்துருக்காங்க இண்டோகோ ரெமிடிஸ். வீனஸ் ரெமடிஸ் நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருப்பதாக சிஎன்பிசி டிவி 18 தகவல் கொடுத்துருக்காங்க. நேற்று இன்ட்ராடேல 4% அதிகரித்தது. முக்கிய காரணம் அவங்க சொல்லியிருப்பது யூகே நிறுவனமான இன்ஃபெக்ஸ் தெராபியூட்டிக்ஸுடன் ஒரு ஒப்பந்தத்தில் வராங்க. அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஒரு மருந்து அவங்க இந்தியாவில் அறிமுகம் செய்கிறாங்க. கார்பப்பனம் ரெசிஸ்டன்ட் இன்ஃபெக்ஷன் சிகிச்சைக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்துன்னு சொல்லியிருக்கிறாங்க வீனஸ் ரெமடிஸ். கோல் இந்தியாவுக்கு ஜேபி மார்கன் நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டார்கெட் ப்ரைஸை குறைச்சிருக்கிறாங்க. முன்ன சொன்னது 430, புது டார்கெட் 395. ஜோதி ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு புது ஆர்டர் கிடைச்சிருக்கு. அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ் கிட்ட இருந்து 389 கோடி ரூபாய்க்கான ஆர்டர் இது. ஆக்சிஸ் கேபிட்டல் அவங்களுக்கு பிடித்த ஐடி ஸ்டாக்ஸ் சொல்லியிருக்கிறாங்க. சிஎன்பிசி டிவி 18 கிடைத்த தகவல் இது. லார்ஜ் கேப்பில் அவங்களுக்கு பிடித்தது விப்ரோ மற்றும் இன்ஃபோசிஸ். மிட் கேப்பில் எல்டிஐ மைண்ட்ரி. ஜூபிலண்ட் ஃபுட்வொர்க்ஸ் தரப்புலேருந்து விளக்கம் தரப்பட்டிருக்கு. ஜூபிலண்ட் குரூப்புடைய சேர்பர்சன் ஷாம் எஸ் பாரதியா மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒரு நடிகர் புகார் கொடுத்துருக்கிறாங்க. பாலியல் பலாத்காரம் மற்றும் மோசடி குற்றச்சாட்டு 3 மாதத்திற்கு முன்னாடி இந்த புகார் எழுப்பப்பட்டிருக்கு. போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்துருக்காங்க. நடவடிக்கை எடுக்காமல் இருந்திருக்கிறாங்க. பாம்பே ஹைகோர்ட்டுக்கு போயிருக்காங்க. இப்போ பாம்பே ஹைகோர்ட் நடவடிக்கை எடுக்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதற்கு ஜூபிலண்ட் ஃபுட்வொர்க்ஸ் பதில் கொடுத்துருக்காங்க. ஜூபிலண்ட் ஃபுட்வொர்க்ஸ் இந்தியாவில் டாமினோஸ் பிஸா நடத்தக்கூடிய நிறுவனம். அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, இது முற்றிலும் தவறானது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது மறுப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. ஜூபிலண்ட் குரூப்புடைய மற்ற நிறுவனங்களும் இதே மாதிரியான பிரஸ் ரிலீஸ் வெளியிட்டிருக்கிறாங்க. ஜூபிலண்ட் ஃபார்மோவா மற்றும் ஜூபிலண்ட் இன்கிரேவியா. ஆயுஷ் வெல்னஸ் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு 1 பைசா. அதற்கான ரெக்கார்ட் டேட் மார்ச் 3ஆம் தேதி. எஸ்பிசி எக்ஸ்போர்ட்ஸ் போனஸ்க்கான ரெக்கார்ட் டேட்டை அறிவிச்சிருக்கிறாங்க மார்ச் 4ஆம் தேதி. ஜனவரி மாதத்திலே போனஸ் அறிவிச்சிருந்தாங்கன்னு நினைக்கிறாங்க. அவங்க போனஸ் அறிவித்தது 1 ஈக்விட்டி ஷேர் கொடுக்குறாங்க. 2 ஷேர் வைத்திருந்தா அதற்கான ரெக்கார்ட் டேட்டை அறிவிச்சிருக்கிறாங்க மார்ச் 4ஆம் தேதி. ஃபால்கன் கான்செப்ட்ஸ் தரப்புல அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. 1.67 கோடி ரூபாய்க்கான ஆர்டர். ஸ்ப்ளெண்டர் லேண்ட் பேஸ் லிமிடெட் கிட்டேருந்து கிடைத்த ஆர்டர் இது. மார்க்சன்ஸ் ஃபார்மா தரப்புல அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய சப்சிடி நிறுவனம் தான் யூகேல இருக்கக்கூடிய சப்சிடி நிறுவனத்திற்கு மார்க்கெட்டிங் ஆத்தரைசேஷன் கிடைச்சிருக்கு. 2 மருந்துகள் யூகேல லான்ச் பண்ணுறதுக்கு, ஐப்ரூஃபன் மற்றும் பாராசெட்டிமால். சிஎல்என் எனர்ஜி லிமிடெட் தரப்பு அப்டேட் இருக்குது. ஒரு எக்ஸ்போர்ட் ஆர்டர் கிடைச்சிருக்கு. லித்தியம் அயன் பேட்டரி சப்ளை செய்யக்கூடிய ஆர்டர். அதோடைய மதிப்பு 43 கோடி ரூபாய். யாருக்கிட்டன்றது சொல்லலை. சிங்கப்பூரை சார்ந்த மல்டிநேஷனல் கம்பெனின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க சிஎல்என் எனர்ஜி லிமிடெட். பவர் மேக் ப்ராஜெக்ட்ஸ் தரப்பு அப்டேட் இருக்குது. பிஹெச்இஎல் கிட்டேருந்து ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. 165 கோடி ரூபாய்க்கான ஆர்டர் இது. விஐபி க்ளோதிங் அவங்களுடைய ஒரு ப்ராடக்ட்டை நியூ டெல்லியில் அறிமுகம் செய்திருப்பதாக அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. ஜாகல் ப்ரீபெய்ட் ஓஷன் சர்வீசஸ் தரப்புல அப்டேட் இருக்குது. ஒனாசா கன்சூமர் கிட்ட இருந்து ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்குது. 36 மாதத்திற்கான கான்ட்ராக்ட் இது. ஆக்சிஸ் பேங்க் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். ஆக்சிஸ் ஃபினான்ஸில் அவங்க வைத்திருக்கக்கூடிய ஸ்டேக் அவங்க விற்பனை செய்வது குறித்து யோசிச்சுக்கிட்டு வருவதாக மணி கண்ட்ரோலில் தகவல் கொடுத்துருக்காங்க. அதோடைய வேல்யூவேஷன்ஸ் $900 மில்லியன்லேருந்து $1 பில்லியன் இருக்கக்கூடும்னு அதே செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க. கிளான் ஃபார்மா தரப்பு அப்டேட் இருக்குது. யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் விசாகப்பட்டினம் ஆலையில் ஆய்வு நடத்தியிருக்கிறாங்க. பிப்ரவரி 19ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரைக்கும் 3 அப்சர்வேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. விரைவில் சரி செய்யப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க கிளான் ஃபார்மா. ஐஎஸ்ஜிஇசி ஹெவி இன்ஜினியரிங் ஷேர்ஸை நிப்பான் இந்தியா மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கியிருக்கிறாங்க. அவங்களுடைய ஸ்டேக்கை உயர்த்துறாங்க. 4.8% 5.9% உயர்த்தியிருக்கிறாங்க. அல்ட்ராடெக் சிமெண்ட் தரப்பு அப்டேட் இருக்குது. அவங்க வயர்ஸ் அண்ட் கேபிள்ஸ் பிஸ்னஸில் நுழைகிறாங்க. அதற்காக அவங்க கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் 1800 கோடி ரூபாய் போர்டு ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. ஸோ அடுத்த 2 ஆண்டுக்கான கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இது. குஜராத்தில் இதற்கான ஆலை அமைக்க போகிறதாக அப்டேட் கொடுத்துருக்காங்க. மற்றொரு அப்டேட் என்னென்னா கேசோராம் இண்டஸ்ட்ரீஸை டேக் ஓவர் பண்ணுறதுக்கான அப்டேட் என்ன, ஷேர் ஸ்வாப் ரேஷியோ கொடுத்துருக்காங்கன்றது சொல்லியிருக்கிறாங்க. ஒரு ஷேர் கொடுக்குறாங்க அல்ட்ராடெக் சிமெண்ட் உடையது. 52 ஷேர்ஸ் கேசோராம் இண்டஸ்ட்ரீஸில் வைத்திருந்தா. ஸோ அந்த மர்ஜருக்கான ஷேர் ஸ்வாப் ரேஷியோவும் கொடுத்துருக்காங்க அல்ட்ராடெக் சிமெண்ட். கோஃபோஜ் தரப்பு அப்டேட் இருக்கு. மார்ச் 4ஆம் தேதி ஸ்டாக் ஸ்பிளிட் குறித்து முடிவெடுக்க இருக்கிறாங்க. அதானி கிரீன் எனர்ஜி தரப்புல அப்டேட் இருக்கு. அவங்களுக்கு பம்ப்டு ஹைட்ரோ ஸ்டோரேஜ் ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு உத்தரப்பிரதேஷ் பவர் கார்பரேஷன் கிட்ட இருந்து. பாரத் எலக்ட்ரானிக்ஸ் மார்ச் 5ஆம் தேதி டிவிடெண்ட் குறித்து முடிவெடுக்க இருக்கிறாங்க. கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலை விரைவாக பார்க்கலாம். ஹை வால்யூம்னு எப்படி சொல்கிறேன்னா இது நேற்றுக்கான டேட்டாங்க. ஹை வால்யூம்னு எப்படி சொல்கிறேன்னா நேற்று வால்யூமுடன் கடந்த 10 நாளைக்கான ஆவரேஜ் வால்யூமை ஒப்பிடும்போது 100% மேலே இருக்கிற சில ஸ்டாக்ஸ் கெய்னர்ஸ்ன்னு சொல்லும்போது நேற்று ஷேர் ப்ரைஸ் அதிகரித்திருக்க வேண்டும். தங்கமயில் ஜுவல்லரி 20% ஷேர் ப்ரைஸ் அதிகரித்தது. 245% வால்யூம் அதிகரித்தது. விஜயா டயக்னாஸ்டிக்ஸ் 15% ஷேர் ப்ரைஸும் 820% வால்யூம் அதிகரிப்பு. ஜிண்டால் ட்ரில்லிங் 14% ஷேர் ப்ரைஸ் 6500% வால்யூம்.
டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்ப்பரேஷன் நம்ம செய்தி நேற்று கூட பார்த்துருந்தோங்க. டாடா கேபிட்டல் ஐபிஓ வந்து ஒரு முக்கிய காரணமாக இருந்தது. நேற்று டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்ப்பரேஷன் எல்லாம் பர்ஃபார்ம் பண்ணதுக்கு 7% அதிகரித்தது, 337% வால்யூம் அதிகரித்தது. அதானி பவர் 6% ஷேர் பிரைஸும் 220% வால்யூம் அதிகரிப்பு. சென்சார் டெக்னாலஜிஸ் 6% ஷேர் பிரைஸ் உயர்ந்தது, 264% வால்யூம் அதிகரித்தது. நாராயண ஹிருதயாலயா 5% ஷேர் பிரைஸும் 1347% வால்யூம் அதிகரிப்பு. காவேரி சீட்ஸ் 5% ஷேர் பிரைஸ் 167% வால்யூம். கிளாண்ட் ஃபார்மா 5% ஷேர் பிரைஸ் அதிகரித்தது, 310% வால்யூம் அதிகரித்தது. லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலில் டாக்டர் லால் பேத்லாப்ஸ் 7% சரிந்தது, 270% வால்யூம் அதிகரித்தது. சுந்தரம் கிளேட்டன் 7% வீழ்ச்சி, 162% வால்யூம் அதிகரிப்பு. டெக்கன் சிமெண்ட்ஸ் 7% வீழ்ச்சி, 894% வால்யூம். வருண் பியூரேஜஸ் 5% விழுந்தது, 338% வால்யூம் அதிகரிப்பு. E2E நெட்வொர்க்ஸ் 5% வீழ்ச்சி, 137% வால்யூம் அதிகரிப்பு. கேன்ஃபின் ஹோம்ஸ் 5% சரிந்தது, 333% அதிகரித்தது வால்யூம். கல்யாணி ஃபோர்ஜ் 5% வீழ்ச்சி, 128% வால்யூம் அதிகரிப்பு. கேம்லின் ஃபைன் 4% வீழ்ச்சி, 398% வால்யூம் அதிகரிப்பு. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.